நான் பாபாவுக்கு பிராமண பரிவாரத்திற்கு சிரேஷ்ட பிராமணன். சுயமரியாதை எண் 220. நாள் 11/12/91. பிராமண உலகம்தான் நமது உலகம். பாபா உலகம்தான் நமது உலகம். அப்படி அனுபவம் செய்யும் போதே ஞாரா பியாரா ஆக முடியும். நமது பார்வை, உள் உணர்வு தனிப்பட்டதாக இருக்கும். யாரை பார்த்தாலும் ஆன்மீக உள் உணர்வு, ஆத்மீக பார்வை இருக்க வேண்டும். சரீரத்தில் இருந்து ஆத்மா போய்விட்டால் சரீரத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? ஆத்மாவிற்கே மதிப்பு உள்ளது. ஆத்மீக சொரூபத்தில் இருந்தால் சுகமே சுகம். பிராமண வாழ்வு சுகமான உலகம். பாபாவை சுக தாத்தா என கூறுகிறோம். சுக தாத்தா மூலம் சர்வ சுகம் என்ற ஆஸ்தி கிடைத்துவிட்டது. கனவில் கூட துக்கதாமம் பக்கம் செல்லக்கூடாது. புது பிறவி, புது யுகம், புது வாழ்வு. இப்போது சங்கமயுக சிரேஷ்ட பிராமண ஆத்மா நாம். இந்த போதையில் சதா இருங்கள். சுகமய உலகில் இருக்கக்கூடிய சுகஸ்வரூப ஆத்மா நாம். 63 பிறவி துக்கத்தை பார்த்து விட்டோம். நமக்கு இப்போது அதீந்திரிய சுகம் கிடைத்துள்ளது. இன்னார் எனக்கு துக்கம் தந்துவிட்டார் என இப்போது நீங்கள் கூற முடியாது. துக்கம் மற்றவர் தந்தாலும் நீங்கள் ஏன் துக்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள்? துக்கம் தரவோ பெறவோ கூடாது. துக்கத்தை தாரணை ஏன் செய்ய வேண்டும்? பிராமணன் என்றால் சதா சுகத்தில் இருப்பவர். சுகம் கொடு, சுகம் பெறு. சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இரு. இதுவே பக்தியின் பலன் ஆகும். சுயமரியாதை எண் 221. அவ்யக்தவாணி 31/12/93. புது வாழ்வு பிராமண ஆத்மா நான். புது பிராமண வாழ்வில் நமது ஜென்ம ஜாதகம் மாறிவிட்டது. ஆதியில் தேவி தேவதையாக இருந்தோம். இப்போது பிரம்மா குமார் குமாரியாக ஆவோம். நமது ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாகும். 3 காலமும் நல்லதிலும் நல்லதே ஆகும். எது நடந்து முடிந்ததோ, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லதே. நடக்கப் போவது மிக 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 நல்லதாகவே இருக்கும். சொல் அளவில் அல்ல. உண்மையில் பிராமணர் ஜாதகம் நல்லதிலும் நல்லதே ஆகும். அனைவரது நெற்றியிலும் அதிர்ஷ்ட ரேகை வரையப்பட்டு இருக்கிறது.
சுயமரியாதை எண் 222 அவ்யக்தவாணி 9394. நான் தூய்மையின் ராயல்டியில் இருக்கும் பிராமண ஆத்மா. தூய்மைதான் பிராமண வாழ்விற்கு அஸ்திவாரம் ஆகும். எண்ணத்திலும் தூய்மை இருக்கும்போது பிராமண வாழ்வின் ராயல் தன்மை முகத்திலும் நடத்தையிலும் தெரியும். தூய்மை எனில் எவ்வித அசுத்தத்தின் பிரபாவம் இல்லாமல் இருப்பது ஆகும். அம்ச அளவில் கூட எவ்வித விகாரமும் இருக்கக்கூடாது. தூய்மை என்ற அஸ்திவாரம் மீது சதா கவனம் வையுங்கள். லட்சியம் எப்படியோ அப்படி லட்சணம் தனக்கும் மற்றவருக்கும் அனுபவம் ஆகட்டும். இடையில் அசுத்தம் வந்துவிடக்கூடாது. தூய்மை பிராமண வாழ்வின் விசேஷதா ஆகும். இப்போது தூய்மையாக இருக்காவிட்டால் எப்போது இருக்க முடியும்? தூய்மை என்ற ராயல் தன்மையில் இருங்கள். சுயமரியாதை எண் 223 அவ்யக்தவாணி 5384. நான் பாபாவுடன் சதா இருக்கும் செல்ல குழந்தை. செல்ல குழந்தை சதா பாபாவுடன் சந்திப்பில் இருப்பர். சதா பாபா துணையாக இருப்பார். மாயாவின் பார்வை கூர்மையானது. கொஞ்சம் பாபா துணையிலிருந்து விலகி இருந்தாலும் மாயா நம்மை தன்னுடையவராக ஆக்கிக்கொள்ளும். பாப்தாதா சதா நம்முடன் இருக்க ஆஃபர் தருகிறார் எனில் அதை ஏற்க வேண்டும். முழு கல்பத்தில் பாபாவுடன் இருக்கும் வாய்ப்பு வேறு எப்போதும் கிடைக்காது. இப்போது மட்டுமே கிடைக்கிறது. குறைந்த சமயமே இந்த பாக்கியம் அதாவது வாய்ப்பு கிடைக்கிறது எனில் சதா பாபாவுடன் இருக்க வேண்டும் அல்லவா? சதா பரிபக்குவ நிலையில் உள்ள குழந்தைகளை பாப்தாதா பார்க்கிறார். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 224. நான் உலக நாடகத்தில் விசேஷ பாட்தாரி. அவ்யக்தவாணி 17/4/84. கல்ப முந்தைய தனது சித்திரத்தை இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவே பிராமண வாழ்வின் அற்புதம் ஆகும். என்னவாக இருந்தேன், என்னவாக ஆகிவிட்டேன். இந்த விசேஷத்தை சதா நினைவில் வைத்திருங்கள். சோழியிலிருந்து வைரமாக ஆகியுள்ளோம். துக்க உலகிலிருந்து சுக உலகிற்கு வந்துள்ளோம். நாம் இந்த நாடகத்தின் ஹீரோ ஹீரோயின் நடிகராக உள்ளோம். ஒவ்வொரு பிரம்மா குமார் குமாரி பாபாவின் அறிமுகம் தரும் செய்தியாளர் ஆவார்கள். பகவான் செய்தியை கொடுப்பவர். எவ்வளவு சிரேஷ்டமானவர்! இந்த காரியத்திற்காகவே அவதாரம் எடுத்து வந்துள்ளோம். செய்தி தர மேலிருந்து கீழே வந்துள்ளோம். இந்த ஸ்மிருதி குஷியை தருவதாகும். குஷி என்ற சுரங்கத்திற்கு நாம் அதிகாரி. இது உங்கள்
பட்டமாக உள்ளது. சுயமரியாதை எண் 225. நான் பரமாத்மாவுக்கு செல்லமானவன். அவ்யக்தவாணி 15/3/85. அன்பின் காரணமாக பாபா நம்மை அவருடையவர் ஆக்கிக் கொண்டார். அதே அன்புதான் நாம் பாபாவை நம்முடையவர் ஆக்கிக் கொண்டோம். நான் உங்களுடையவன் என நாம் கூறினோம். பாபா நீங்கள் என்னுடையவர் என கூறிவிட்டார். இந்த இரு சப்தத்தில் நமது வியாபாரம் நடந்துவிட்டது. தேரா மேரா இந்த இரு சப்தம் அழிவற்ற வியாபாரம் ஆகிவிட்டது. இதற்காக நாம் தரவேண்டியது எதுவும் இல்லை. எல்லாம் கிடைத்துவிட்டது. வீட்டில் இருந்து கொண்டே இவ்வளவு பெரிய வியாபாரம் செய்வோம் என நாம் யோசித்தது கூட கிடையாது. எண்ணத்திலும் இல்லாத இது நிஜம் ஆகிவிட்டது. பக்கா வியாபாரி ஆகுங்கள். பாபா நம் கண்ணில் உள்ளத்தில் கலந்து இருக்கிறார். அப்படி கலந்து இருப்பவர் உலக விஷயத்திலிருந்து விலகி இருப்பார். பாபாவே நம் உலகம் ஆகிவிட்டது. கனவிலும் பழைய உலகம் நம்மை கவர்ச்சிக்க கூடாது. எவ்விஷயத்திலும் சிரமம் என்பது இருக்கவே இருக்காது. சர்வ பிராப்தியையும் பெற்றுள்ளோம். பாபா உள்ளத்தில் கலந்து விட்டோருக்கு வெற்றியே வெற்றி ஆகும். அவ்யக்தவாணி 5/12/89. நாம் பாபாவை தேடினோம், கிடைக்கவில்லை. அறிமுகமே இல்லாத போது எப்படி கிடைப்பார்? பாபாவோ நம்மை தேடி பிடித்தார். அதனால் நாம் செல்லமானவர். நாம் எவ்வளவு பாக்கியசாலி ஆவோம். உலகம் பாபாவை தேடும்போது நாம் பாபாவோடு சந்தித்து கொண்டிருக்கிறோம். மிக சிலருக்கே இந்த பாத்திரம் கிடைத்துள்ளது. கோடியில் சிலராக உள்ளோம். ஆகவே குஷி நினைவு சதா இருக்கட்டும். சதா கால பிராப்தியாகும். எந்த கவலையும் இல்லை. பாண்டவருக்கு குடும்பத்தை காப்பாற்ற பைசா தேடுவதில், சம்பாதிப்பதில் கவலை உள்ளது. கவலைப்படுவதால் பைசா ஒருபோதும் வராது. சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் கவலை இருக்கக்கூடாது. கர்ம யோகி ஆகி காரியம் செய்ய வேண்டும். குஷியுடன் சம்பாதிக்கும் பைசா குஷியை தரும். பாபா பருப்பும் ரொட்டியும் கட்டாயம் தருவார். சோம்பேறிக்கு தரமாட்டார். வேலையும் செய்ய வேண்டும். கணக்கையும் நேர் செய்ய வேண்டும். கவலையோடு அல்ல, குஷியோடு. நினைவில் எந்த காரியம் செய்தாலும் களைப்பு ஏற்படாது. யோகம் மூலம் கணக்கு வழக்கை நேர் செய்யுங்கள். யோகம் மூலம் பந்தன் முக்து ஆகுங்கள். குஷியின் பாட்டை பாடுங்கள். சுய மரியாதை எண் 226. நான் விசேஷ பாட்டுதாரி. அவ்யக்தவாணி 11/5/84. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவுடன் பாத்திரம் செய்யும்
விசேஷ பாத்திரதாரி நாம். நமது ஒவ்வொரு கர்மம் தானாகவே விசேஷம் நிறைந்து இருக்கும். ஏனெனில் நான் விசேஷ பாற்றுதாரி என்ற ஸ்மிருதி நமக்கு இருக்கிறது. ஸ்மிருதி எப்படியோ அப்படி நமது ஸ்திதி ஆகி விடுகிறது. சாதாரண தன்மை முடிந்துவிட்டது. விசேஷ பாட்டாரி அனைவரையும் தானாக கவர்ந்து விடுவார். நமது விசேஷ பாட் மூலம் அநேக ஆத்மாக்கள் தமது விசேஷத்தை அறிந்து கொள்வர். சதா இந்த ஸ்மிருதியில் இருங்கள். எங்கிருந்தாலும், மாயாவி வாயுமண்டலத்தில் இருந்தாலும், விசேஷ ஆத்மா ஒவ்வொரு இடத்தில் தமது விசேஷத்தை காண்பிப்பார். சதா நினைவில் வையுங்கள், நாம் விசேஷ யுகத்தின் விசேஷ ஆத்மா. ஓம் சாந்தி.